ஒரு குரூப் ஃபோட்டோவில் கூப்பிட மறந்துட்டேன் சார். ரொம்ப வருஷம் இருக்கும், அது ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃபங்க்ஷனும் ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் இல்லை. ஆனால் அது அப்பப்போ என்கிட்ட சொல்லுவாங்க. நான் மட்டும்தானே அங்கே இல்லை, அப்போ நீ என்ன ஃபேமிலியாக பார்க்கல? அதானே நியாயமே இல்லை சார். நான் பொதுவாக தான் கூப்பிட்டேன். அது எப்படி சார் ஃபேமிலியாக வந்துட்டு அவங்க என் பக்கத்தில் தான் அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க, அங்கே வந்து கூப்பிட தெரிஞ்சிச்சுல. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, ஏதோ அவசரத்தில் ரோல் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டு சைடு ஃபங்க்ஷன், அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். நான் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? என் பையனை எப்படி விட்டு போகலாம் அப்படின்னு அங்கேயே கேட்பாங்கல்ல. ரோல் ரிவர்ஸ் பண்ணதுனால அதை நான் கேட்குறேன். நீங்கள் உங்களை ஃபோட்டோக்கு கூப்பிடலன்னு சண்டையை போடுறதுக்கு முன்னால் ஃபேமிலியான்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? மரியாதை தெரியாதா? பெரியவங்களாம் மேடையில் இருக்காங்க, நீ மாதிரி கீழே உட்காந்துருக்கேன்னு அவர் சண்டையை போட்டுருந்தாப்புல. அப்படிலாம் பேச வராது சார். அதெல்லாம் முடியாது, ஒரு ஆசையில் சொல்கிறதா. கேட்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, சொல்ல நல்லா இருக்கு, அவ்வளவுதான்.